நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை தருமென் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா ஒழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமை விழிக்கேருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடனச்சுண்டு எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம் மூடு என்ன கூட்டு இணைகே. எல்லாம் வல்ல இறையரும் செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய திருக்கோயில் நிர்வாக பெருமக்கள் அத்துணையினருக்கும் கழுதகை நண்பர் ஜி.கே. மீடியா திருவாளர் ஜி.கே. கண்ணன் அவர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் இதை மிகச்சரியாக எடுத்து யூடியூப் வழியாக மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் செல்வம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்வினை செவிமடுத்து நிறைகுறைகளை அரசி சொல்லுகின்ற அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் ஒளி ஒளி அமைப்பாளர்களாகிய ஆலயத்தினுடைய துணை நல்ல உள்ளங்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் மனமொழி மெய்களால் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, பொதுவாக பிரதோஷம் தோறும் இறைவனை வழிபாடு செய்தால் இன்பம் பெருகும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு வழிபாடு செய்தால் ரொம்ப நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள். எனவே விநாயகரினுடைய திருவருள் கிட்டும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், முருகனினுடைய திருவருள் கிட்டும். இன்னைக்கு வைகாசி விசாகம் வேற, அதனால்தான் முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி இதை செவிமடுக்கிறார். பிரதோஷம் எனவே சிவபெருமானுக்கு உகந்த நாள், செவ்வாய்க்கிழமை அம்பிகைக்கு உகந்த நாள். இப்போ ஒரு சிவ குடும்பத்துக்கே உகந்த நாளன்று நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிவ குடும்பத்திற்கே உகந்த நாளன்று நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புண்ணியம். மிகப்பெரிய சிறப்புகளை வழங்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்றைக்கு நாம் வழிபாடு செய்தோம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் இதோ இந்த வினாடி மறைஞ்சு போச்சு. பொதுவா செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் மலர்ந்து இறைவனை வழிபட்டால் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து போகும். ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தால் தீர்ந்து போகும். ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் தீர்ந்து போகும். நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து போகும். மன வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். இவ்வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு சார், எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னால் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு. நம்முடைய இல்லத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுங்களா, நம்முடைய பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாது. சொன்னோம்னா மற்றவர்களுடைய நகைக்கு இடமாகி விடும். கூடிய வரைக்கும் மற்றவர்கள்ட்ட சொல்ல வேண்டாம். யாரிடத்தில் சொல்லலாம் என்றால் இறைவனிடத்தில் சொல்லலாம். இறைவனிடத்தில் சொல்லலாம். எதை சொல்லலாம்? நம்முடைய துன்பங்களை இறைவனிடத்தில் சொன்னால் நம்முடைய துன்பங்கள் அந்த வினாடி காணாமல் போகும். இன்றைக்கு நாம் பார்த்து இருக்க திரு அம்பர் மாகாணம் என்கின்றனர். எங்க சார் இருக்கு? பூந்தோட்டம் தொடர்வண்டி பாதையில அங்கிருந்து கிழக்க ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த தலத்தை பூந்தோட்டம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்க ஒரு 3 கிலோமீட்டர் பயணிச்சோம்னா இந்த தலத்தை அடைந்து விடலாம். திரு அம்பர் மாகாணம். இந்த தலத்தினுடைய இறைவி பெயர் என்ன தெரியுமா? அச்சம் தவிர்த்த நாயகி. அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகி உடனாகிய அருள்மிகு மகா காலநாதர். ஏன்னா நமக்கு நிறைய பயம் இருக்கு, எக்கச்சக்கமான பயம் இருக்கு. மழை பெஞ்சா என்னடா மழை பெய்யுதே, காத்தடிக்குதே, என்ன நடக்குமோ பயம் இருக்கு. வெயில் அடிச்சா இப்பவே கொளுத்துதே, இன்னும் என்ன நடக்குமோ பயம் இருக்கு. மழையே பெய்யலையே தண்ணி கிடைக்குமா இல்லையா? இதை விட வரக்கூடிய தகவல் தான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்றும் கிடைக்காது. அப்படி நெகட்டிவா யாராவது இருந்தாங்கன்னா
அதை முதல்ல மாற்றிடுங்க. இறைவனை வழிபாடு செய்தால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒன்றும் மாறாதுன்னு. மாறாதுன்னு சொல்றவன் தான் மாற மாட்டான். இறைவனை வழிபட்டால் எல்லாம் மாறும். அதுக்கு இறை தன்மைக்கு இந்த ஒரு வினாடி இல்லை, அதுவே அதிகம். நாம் இங்க உட்கார்ந்துருப்போம் நிறைய பிரச்சனையோட, யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்னு. சிவபெருமான் போய் நமக்காக உதவி செஞ்சுட்டு இங்க வந்துருவார். நாம இங்க கதறிக்கிட்டு இருப்போம், என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, என்னை பார்க்க மாட்டியா, என்னுடைய துன்பங்களை தீர்க்க மாட்டாயா, என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த மாட்டாயான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். சுவாமி சிரிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா நான் அழுதுட்டு இருக்கிறேன், நீ சிரிச்சுட்டு இருக்கிறேன், என்ன கிண்டல் பண்றியா? நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இல்ல சிவபெருமான். நம்ம தான், நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய துயரங்களை சொன்னா சிரிப்பாங்க. ஆனா சிவபெருமான் அப்படி இல்லை. அதை தீர்த்து வைத்து மகிழ்ச்சியா வீட்டுக்கு போறப்பாரு. வீட்டுக்கு போகும்போது அந்த துன்பம் இருக்காது. அப்ப அதை ஒரு பிரார்த்தனையா வச்சீங்கன்னா, அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகி உடனாகிய அருள்மிகு மகாகால நாதர். இதை சொன்னாலே நம்முடைய அச்சம்லாம் போயிடும். எக்கச்சக்கமான பயம் இல்ல, என்னென்னலாம் பயம் இருக்கு. இங்கெல்லாம் பிராக்டிஸ் கார்டு கையெழுத்து வாங்குறதுக்கு, அப்பாட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு பயப்படுவோம். நம்ம அம்மா வழியா போவோம். இப்ப அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சாஸ்திரங்கள் இருக்கு, எடுத்து போட்டு போயிடலாம் பையன். சாஸ்திரங்கள் இருக்கு, பையன் எடுத்து போட்டுட்டு போயிடலாம். கேட்டா எங்க அப்பா கையெழுத்துன்னு சந்தேகமா தான் கொடுத்தவன் உங்க கண்ணனுக்கு போட்டு காட்டேன். இப்ப அப்படி ஆயிடுச்சு. ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் பயந்த காலம் ஒன்று உண்டு. இன்னைக்கு நம்ம தேவையில்லாததுக்கு பயந்துருவோம். தேவைக்கு பயப்படவே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் பயந்துட்டு இருக்கிறோமே தவிர, இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எதுக்காவது நன்றி சொல்லிருக்கோமா? இன்னைக்கு நாம நல்லா இருக்கோமே, நாளைக்கு ஏதாவது வந்துட போதும், திடீர்னு உடம்பு எடுத்து நல்லா இல்லாம போயிடுவோம். அப்படிலாம் ஆகவே ஆகாது. செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்தவர்களுக்கு உடலில் எந்த விதமான நோவும் வராது. நம்பிக்கையா இருக்கலாம். முட்டி வலி, ரத்தம் தொடர்பான நோய்கள் இவை எல்லாம் தீர்ந்து போடும். இருந்தா கூட வராது, தீர்ந்து போயிடும். இந்த வினாடி தீர்ந்து போயிடும். இந்த வழிபாடு அவ்வளவு சால சிறந்த வழிபாடு. சிறப்பான இந்த வழிபாட்டை இன்றைக்கு மேற்கொள்கின்றவர்கள் அத்துணை பேரும் மிகுந்த புண்ணியசாலி. பல கோடி ஆண்டுகள், பல கோடி முறை உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனாக நாம இங்க இருக்கோம். சாதாரணமா இல்லை. பல கோடி ஆண்டுகள், பல முறை நம்முடைய மூதாதையர்கள் செய்த தவத்தின் பயனாக நாம இங்க இருக்கோம். சாமியை மறைச்சி மற்றவங்களுக்கு மறைச்சிட்டு நாம பார்த்தோம்னா புண்ணியம் வர, பாவம். சாமியை மற்றவங்களுக்கு மறைச்சிட்டு பார்த்தோம்னா புண்ணியம் வராது, பாவம் வந்து சேரும். இது நினைவுல வச்சுக்கிட்டு சாமியை பார்க்கணும். நாம யாருக்குமே என்ன வைக்கக்கூடாது, சுவர் வைக்கக்கூடாது. சாமியை பார்க்கறச்சே சாமியை மட்டும் பார்க்கணும்னா நாம ஒதுக்கி கடைசியில நின்று பார்க்கணும். இறைத்தன்மை முன்னால் வந்து வழிபடுகின்றவர்களுக்கு அருள் செய்யாது. யார் வழிபடுறாங்களோ அவர்களுக்கு அருள் செய்யும். அதான் இறைத்தன்மை. அருள்மிகு அச்சம் தவிர்த்த நாயகி உடனாகிய அருள்மிகு மகாகாலநாதர். இது திரு அம்பர் மாகாணம் என்கின்ற தலம். பூந்தோட்டம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்க 3 கிலோமீட்டர் போனோம்னா இருந்திருக்கக்கூடிய தலம். இங்க 63 நாயன்மார்ல சோமாசி மாற நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் சோம யாகம் செய்து 63 ஒருவராக இடம்பெற்றவர். இவரு அந்த ஊர்ல திரு அம்பர் மாகாணம்ங்கிற தலத்துல சோமயாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வருடந்தோறும் அங்க சோமயாகம் பெருவிழா நடைபெறுகிறது. இந்த வருஷம் எப்ப சார் நடக்குது அப்படின்னீங்கன்னா, நடந்து முடிஞ்சிடுச்சு. கரெக்டா 7 நாள் கழிச்சு நாம சிந்திக்கிறோம். 3/6/2014 போன செவ்வாய்க்கிழமை அது நடந்தது. சோமயாகம் பெருவிழா திரு அம்பர் மாகாணத்துல நடந்தது. இது என்ன, எல்லாரும் தான் யாகம் செய்யறாங்க, இதுல என்ன சிறப்பு? அப்படி என்ன இதுல சிறப்பு இருக்கு? சுந்தரருக்கு தொண்டையில கொஞ்சம் வலி, இருமல். இந்த சுந்தரனுடைய இருமல் தீர்வதற்கு சோமாசி மாற நாயனாரினுடைய மனைவி
சோமாசி மாறநாயனாருடைய மனைவி பெயர் சுசிலான்னு பேர். சுந்தரனுடைய இருமலும் இந்த தொண்டை வலியும் சரியாக வேண்டும் என்பதற்காக தூதுவளை கீரையை பறிச்சு தினந்தோறும் கொடுத்து விடுறாங்க. சுந்தரருக்கு கொண்டு விடுறாரு சோமாசி மாறநாயனாரும் அவருடைய மனைவியாரும். இது அங்க இருக்கக்கூடிய பறவை நாச்சியார், சுந்தரனுடைய மனைவி பெயர் பறவை நாச்சியார் என்று. அங்க அவங்க கிட்ட வழியா அப்படி போகுது. இதை கொடுத்து கொண்டவர் சோமாசி மாறநாயனார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, பறவை நாச்சியாருக்கு தெரியுது. சுசிலாவும் சோமாசி மாறநாயனார் கொண்டு வந்து தராங்க அப்படின்னு. உங்களுக்கு 20 இருந்த போது, தொண்டை வலி இருந்த போது உங்களுக்காக தூதுவளை கீரையை அனுப்பியவர் சோமாசி மாறநாயனார் சொன்ன உடனே நம்மளாம் உடம்பு யாருக்காவது சரியில்லைன்னா போய் பார்ப்பது வழக்கம். யாராவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கணும். பார்க்கும்போது எதையாவது எடுத்துட்டு போனோம், எதையாவது எடுத்துட்டு போனோம். எங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, எதுவாவது எடுத்துட்டு போனோமே நான் பார்க்காமலே இருந்துப்பேன். கவலைப்பட வேண்டாம், சுவாமி பிரசாதத்தை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். திருநீற்றை எடுத்து சென்று பார்த்து விட்டு வந்துடலாம். உங்களுக்கு குணமாகணும்னு நான் மனமாற பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இந்தாங்க திருநீர் பூசிங்க, நல்லா இருந்தீங்க, நம்பிக்கையா நான் அதை வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே போனால் ஏதாவது வாங்கிட்டு போடுவேன், அதுக்காக நான் போகாமல் இருந்துடுறேன். அப்படி இல்லை, கேட்டால் டைம் இல்லைன்னு ஒரு சால்ஜாப்பு சொல்லிடலாம் அப்படின்னு இல்லை. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போக மாட்டோம், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம போக மாட்டோம். இது ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விஷயம். அதனால கண்டிப்பாக போகணும். வசதியிலேயே பாருங்க, எதையாவது எடுத்துட்டு போகணுமே. நோயாளியை வெறுங்கையோட பார்க்கக்கூடாது. நோயாளியை, சின்ன குழந்தைங்களை, வயசானவங்களை வெறுங்கையோட பார்க்க போகக்கூடாது. இதுக்காக 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு போகணும், பூ வாங்கிட்டு போகணும்னு இல்லை. கோயிலுக்கு வாங்க, திருநீர் இருக்கும், குங்குமம் இருக்கும், அதை மடிச்சு பொட்டமாக கட்டி இருந்தாங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆனால் உண்மையாகவே கொஞ்சம் பிரார்த்தனையும் பண்ணிடுங்க. நீங்கள் பழம் வாங்கிட்டு போவதை விட, பணம் கொண்டு போவதை விட, ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போவதை விட இப்படி பிரார்த்தனை எடுத்து சென்றீர்கள்னு சொன்னால் அவங்க விரைவில் குணமாகிடுவாங்க, விரைவில் குணமாகிடுவாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க, நிரம்ப துன்பங்கள் வரும்போது உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறச்சே, நீங்கள் சாமியை பார்க்கறச்சே, நீங்கள் சாமி கும்பிட்றச்சே ஒரு நிமிடம் எனக்காகவும் சொல்லுங்க, நல்லா இருக்கும். அவ்வளோ ஏதோ சொல்லிட்டு இருக்கலாம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும், அவ்வளோதான். அது போதும், ஒரு நிமிடம் போதும். திருக்கோயிலில் தொண்டு செய்கின்றவர்களை நாம் அவங்களுக்கு போய் நாம் என்ன வேணும் என்ன வேணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இறைவனை பார்க்கிற போது இந்த தொண்டை அவன் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதும். நீ நல்லா வைய, அவன் தொண்டை நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதும், செஞ்சுக்கணும். இந்த சுசிலாங்கிற பெண்ணு சோமாசி மாறநாயனாருடைய மனைவி சுந்தரருக்கு தூதுவளை கீரை கொடுத்து சுந்தரர் என்னுடைய அன்பை பெறுகிறார். சுந்தரருக்கு ரொம்ப அன்பு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அன்பு பிடிக்கும். அன்பு பிடிக்காதவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆனால் நமக்கு மட்டும் தேவைப்படுது, நமக்கு மட்டும் தேவைப்படுது. நாம அன்பை கொடுப்போனா அதெல்லாம் என்னால் முடியாது. நான் படிச்சுன்னு மனசுல பட்டதை சொல்லுது. எனக்கு பொல்லாப்பே அதனால தான் சார் வருதுமா. என்ன மனசுல பட்டதை நான் சொல்லிடுவேன். அழகா சொல்லுது சாஸ்திரம், சத்தியம் பிரியா அசத்தியம் நப்பிரியா, சத்தியம் அப்பிரியம் நப்பிரியா. சத்தியத்தை சொல்லு, போய் சொல்லாத. சத்தியமா இருந்தாலும் மனசுக்கு பிடிக்கலைன்னா சொல்லாது, மனசுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு 4 மணிக்கு செஞ்சிருக்கிறேன், நல்லா இருக்குமா? நல்லாவே இல்லைனாலும் அது வேற யாராவது சொல்லிக்கிட்டோம், நாம அதை சொல்ல வேண்டாம். சத்தியம் பிரியா அசத்தியம் நம்பிரியா, சத்தியம் அப்பிரியம் நம்பிரியா. பிடிக்காத ஒன்றை சத்தியமா இருந்தாலும் சொல்லாம ஒதுங்கிக்கலாம். அப்போ பொய் சொல்லணுமா? பொய் சொல்லக்கூடாது, சொல்லாம ஒதுங்கிக்கலாம். உண்மையை சொல்லாம அதாவது அதை சொல்லி ஒதுங்கிக்கலாம். இந்த சுசிதா கொடுத்த உடனே சுந்தரர் கேட்கிறாரு, என் உடம்பு நல்லா இருக்கேன், நான் போய் சோமாசி மாறநாயனாரை பார்த்து சுசிதாவை பார்த்து ஒரு நன்றி சொல்லிடுவேன். அந்த ரொம்ப நன்றி, என்னுடைய உடல் நலத்தின் போது நலமாக வேண்டும் என்பதற்காக நீ வந்து தொண்டு செய்திருக்கிறாய், மிக்க மகிழ்ச்சி. உனக்கு ஏதாவது வேணுமா கேள்வி. நம்மால் கேட்கும் போது ஏதாவது இருந்தாலும் அப்படி கேட்டக்கூடாது. 2-3 விஷயம் உனக்கு ஏதாவது வேணுமா கேட்டுதான் ஏதாவது பெருசாக கேட்டு. என்கிட்ட வந்து கேட்டாரு, ஏதாவது கோயில் தரிசனம்னா என்கிட்ட சொல்லுங்க சார், நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. 2000 ஏதாவது தரிசனம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி வைக்கிறேன். நான் சொன்னேன், அது
கேட்பீங்க, உங்ககிட்ட ஏதாவது கேளுங்கன்னு சொல்றது ஏன் தப்பா போச்சுங்க. அதுபோல சுந்தரர் ஏதாவது உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சோமாசுமார நாயனார் கேட்கவும், சோமாசுமார நாயனார் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் வருஷம் சோமயாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வருஷம் சோமயாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க, எழுதுறச்சே பேச்சு என்ன வேண்டியிருக்கு, சந்தனம் நானே அழைக்கிறோம், பேசினா எச்சல் தெரியுமே, அந்த சந்தனம் சுவாமி மேல பட்டா நமக்கு தோஷம் ஆயிடுமேங்கிற இலக்கம் தான் வேணும். இல்ல சுந்தரர் கேட்ட உடனே சோமாசுமார நாயனார் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, நான் வருஷந்தோறும் சோமயாகம் செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய சோமயாகத்துக்கு உன்னுடைய நண்பரா இருக்கிற தியாகேச பெருமாளை கூட்டிட்டு வா. சுந்தரருக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போச்சு. என்னது, சோமயாகத்துக்கு தியாகேச பெருமாளை கூட்டிட்டு வரணும்? இதான தம்பிரானோட உன்னுடைய நண்பன் தானே, கூப்பிட்டா வரப்போறான், வா. எங்க பள்ளிக்கூடத்துல நான் சொன்னேன், நான் வேலை பார்க்குற இடத்துல, வாங்க இன்னைக்கு வாங்க, ஒருவருக்கு பிறந்த நாள், வாங்க தரிசனம் பண்ணுங்க, இன்றைக்கு பிறந்த நாள் வருவாங்க, வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு. அவங்க உடனடியாக நட்பின் அடிப்படையில் வந்து உடனடியாக தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள். என்ன அடிப்படை? கூட்டுக்காரு வருவோம், அதான அடிப்படை. அதுபோல சுந்தரர் சொன்ன உடனே தம்பிரான் தோழன் தானே, வா வந்து பார்க்கட்டும், அழைச்சிட்டு வரேன்னு உடனே தியாகேசத்தை போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி சோமயாசி நாயனார் வந்து வருடந்தோறும் பண்ணிட்டு இருக்காரு, சோமயாக பெருவிழா பண்ணிட்டு இருக்காரு, அந்த பெருவிழாவுக்கு நீங்க வரணும், அவ்வளவுதானே? நாளைக்கு வரேன், வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் நடத்தக்கூடிய சோமயாகத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லிவிடு. போன வாரம் 3/6/2014 சோமயாக பெருவிழா திரு அம்பர் மாகாணத்தில் நடந்தது. இது இன்னொரு சிறப்பு தெரியுங்களா? திரு அம்பர் மாகாணத்தில் வைகாசி மாதத்தில் எடுக்கணும், 3ஆம் தேதி எடுக்கணும், 10ஆம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் எடுக்கல. எடுத்துட்டு பரட்டி பார்த்தா இந்த தகவல் அது பொதுவாக இந்த தரத்தை பூச்சி தராது. இதை 1ஆம் திருமுறையில 83வது பதிகம் சார், 2ஆம் திருமுறையில 103வது பதிகம் சார், இந்த 2 திருமுறைகள்லையும் சொல்லலாம். திருவம்பர் மாகாணம் ரொம்ப சிறந்த தலம். ஏன்னா பாவங்களை தீர்த்து விடும், திருமணத்தை கைகூட்டும். ஏதாவது மனசுல அச்சமா இருக்கு, பயமா இருக்கு, எதையாவது எதிர்பார்த்து நடுங்கிட்டு இருக்கணும்னா அந்த நடுக்கத்தை தீர்த்து விடும். ஒரு பயமா இருக்கு, திடீர்னு போறோம், அச்சம் தவிர்த்தனாகிய உடனாகிய மகாகாலநாதர் சொல்லிட்டு போனோம்னா இன்றையுள்ள ஜெயிச்சிடலாம். முதல்ல அந்த பயம் இருக்காது, நெஞ்சில் அந்த பயம் இருக்காது, அந்த நடுக்கம் இருக்காது. அந்த நடுக்கத்தை தீர்க்கக்கூடிய அச்சம் தீர்த்த நாயகி மகாகாலநாதர் இந்த மாதிரி சொன்ன உடனே சரி, சுந்தரர் போய் நேராக சொன்ன உடனே தியாகேச பெருமான் சொன்னாரா, நீ சொல்லிட்ட வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னாங்க. நான் சொன்னேன், போய் கபாலிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்க சொல்லுங்க. நான் போய் சொன்னேன், உடனடியாக கபாலிகரத்துக்கு போய் சொல்லிவிட்டேன். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வழிபாடே அதுதான், பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க போய் சொல்லுங்க. வழிபாடே உங்களுக்காக நீங்க செஞ்சா அது அவ்வளவு சிறப்பான வழிபாடு இல்லை. உங்களுக்காக யாராவது வேற ஒருவர் போய் ஐயா நல்லா இருக்கணும் அப்படின்னு போய் இறைவனிடத்துக்கு சொன்னால் இறைவன் உடனடியா கொடுத்துக்கிறான். தனக்காக கேட்கலையா, பொதுவுக்காக கேட்கிறான், இவங்க உடனடியா கொடுத்துக்கணும். அடுத்தவர்களுக்காக கேட்கிறான். அதுதான் நம்ம வேதம்லாம் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, சகோஜனோ சுகினோ பவன் சொல்லி முடியும். எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும். அப்படி செஞ்சாலே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாமளும் அடங்கிடுவோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொன்னா நாமளும் அடங்கிடுவோம். அதனால இறைவனிடத்தில் போகின்ற போது ஏதாவது எந்த துன்பங்கள் இருந்தா
யாராவது சொன்னாங்கன்னா அது போய் சாமி கிட்ட சொல்லிடலாம். அவங்க ரொம்ப சொல்றாங்க, இன்னொரு முறை என்னை பார்க்கின்ற போது அவர்கள் மகிழ்ச்சியாக பார்க்கட்டும், அந்த அருளை செய்ய. இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நாளைக்கு என்ன பார்க்கும்போது, அடுத்த கோஷத்துல பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியா இருக்க சார், சக்தி நாயனாரை பற்றி பேசுகின்ற போது மகிழ்ச்சியா இருக்கு சார் சொல்லணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சக்தி நாயனார். இந்த திரு அம்பர் மாகாணத்துல சோமயாக பெருவிழா சோமாசி நாயனார் பண்ணும்போது தியாகேச பெருமானை அழைத்து வர வேண்டும் என்று சுந்தரருக்கு கட்டளை. தியாகேச பெருமான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். சோமையாக நடக்கும். எப்படி வரார் தெரியுமா? 4 வேதங்களை 4 நாய்களா மாற்றி கையில பிடிச்சுக்கிட்டு, விநாயகர் சாதாரண மனித உரு, முருகப்பெருமான் சாதாரண மனித உரு, பார்வதி தேவி தகவலை சொல்றேன், நீங்க உடனே தவறா நினைச்சுக்க, மதுக்குடம் தாங்கி ஒரு புலையர் வடிவத்தில் வருகிறார். வந்த உடனே யாகசாலையில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து ஓடுறாங்க. குண்டம் காணும், நீர் காணும். வருவது சிவபெருமான் என்பது நல்ல ஞானம் உடையவர்களுக்கு தெரியும். விநாயகர் பார்க்கிறாரு, ஆனா எல்லாரும் ஓடி கத்தா ஓடிடக்கூடாது. கத்தாங்கிறவர் செய்யக்கூடியவர். சோமாசி நாயனாரும் விழுந்தடிச்சு ஓடிடக்கூடாது. அதனால விநாயகர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உண்மை வடிவத்தை காட்டி வந்திருக்கிறது சிவபெருமான், பார்வதி. அதனால்தான் இந்த தலத்தை வழிபட்டால் துன்பங்கள் தீர்க்கும். இந்த தலத்தை வழிபட்டால் துன்பங்கள் தீர்க்கும். சோமாசி நாயனார் ஓடிவிட்டாரா என்ன இருக்கும்? உடனடியாக விநாயகர் பெருமான் காட்சி கொடுத்து, நீ இரு, வந்திருக்கின்றவர்களுக்கு அபிர்பாகத்தை கொடு அப்படின்னு சொன்ன உடனே புலையர் வடிவத்தில் இருந்த சிவபெருமானுக்கு அபிர்பாகத்தை கொடுக்கிறார் சோமாசி நாயனார். யாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. 63 ஒருவராக மாறுகிறார் சோமாசி நாயனார். அந்த சிறப்பினை பெற்ற தலம் இந்த தலம். அம்பன் அம்பாசுரன் 2 பேர் திரு அம்பர் மாகாணத்திலே. பார்வதி தேவியை மணக்க வேண்டும் ஆசை. அது இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. முந்தையெல்லாம் ஒரு பெண் திருமணம் ஆகிவிட்டா அதன் பிறகு அவளோடு பேசுவதற்கு கூட தயங்கிய சமூகம் நம்முடைய சமூகம். கல்யாணம் எனக்கு பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இப்ப இறங்கிடும். அந்த தன்மை இல்லை, இந்த மொராலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒழுங்கீனம், ஒழுங்கு தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்கு தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒழுங்கீனமா மாறிவிடும். அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனாலதான் கூடிய வரையிலும் ஆண் மக்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு நீங்க கல்வியை நிறைய போதீங்க, கூடவே கொஞ்சம் ஒழுக்கத்தையும் சொல்லிக்கணும். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒழுக்கத்தையும் சொல்லிக்கணும். பெரியவங்களா வணங்கணும், பெரியவங்க சொன்னா சரியா இருக்கும்னு நம்பணும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பயன் இல்லை. இந்த குழந்தைகளை வளர்க்கிறவர்கள் கூடிய வரையிலும் நிறைய கல்வியை போதிங்க, இல்லைன்னு சொல்ல, பெரிய பெரிய இடத்துல படிக்க வைங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் போல ஒழுக்கத்தை அவர்களுக்குள்ளாக விதைத்து விடுங்க. ஏன் தெரியுமா? ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கம் தவறுவதால செய்யாத பழி வந்து மேல இருக்கும். தப்ப பண்ணிட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சா பரவாயில்ல, செய்யாத தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறான்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் தப்பே பண்ணல சார், ஆனா நான் தண்டனை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அநீதியா எனக்கு தண்டனை கிடைச்சது. அநீதியா தண்டனை கிடைச்சதுன்னா நீ எங்கேயோ கொஞ்சம் ஒழுக்கம் தவறி இருக்கிறாய் என்பது பொருள். எனக்கு முன்னாடி சொல்லுவேன், சார் எனக்கு அநீதியா தண்டனை கிடைச்சிருச்சு, ஐயோ கொஞ்சம் சரியில்லைப்பா, நீ கொஞ்சம் சரிப்படுத்திக்கோ அப்படின்னு. எங்கேயோ நீ கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பதற்கு முயற்சி செய். செய்யாத பழி வந்து ஒருவருக்கு அநீதியாக அவர்கள் மீது அமர்ந்து அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் அவர்கள் ஒழுக்கத்திலே தவறி இருக்கிறார்கள் என்பது.
அம்பன் அம்பாசுரன் அப்படின்னு 2 பேரு பார்வதி தேவியை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவளை பார்த்தா அவள் ஜெகன் மாதா, உலகத்துக்கு தாய் போன்றவள். அவளை பார்த்து என்ன கேட்கலாம்? எங்க வீட்டுக்கு வா, எங்க வீடு கொஞ்சம் சரியில்லாம இருக்குது, வந்து கொஞ்சம் சரியா வச்சு கொடுத்துட்டு போ கேட்கலாம். எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு கேட்கலாம். எங்க வீட்டுக்கு ஒரு பெண்ணா வாயேன் கேட்கலாம். இல்ல ஒரு மனைவி வடிவம் எடுத்து வா, நீ ஏன் எனக்கு மனைவியா வா, அது கூட கேட்கலாம். தவறு இல்லை. ஆனா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறது எவ்வளவு? நீயே உன்னுடைய சொர்ணத்தின் காரணமாக ஒரு நல்ல பெண்ணை எனக்கு அனுப்பி வை, நான் திருமணம் செய்து கொள்கிறேன் கேட்கலாம். தப்பு இல்லை. அம்பிகை ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. ஆனா நீ உன்னையே திருமணம் செய்து கொள்கிறேன்னு அப்பா அப்பா 2 பேர் சொன்ன உடனே பார்வதி தேவி வெகுண்டு காளி வடிவம் எடுத்து அந்த 2 அசுரர்களையும் அழித்தாள். அந்த தலம் இந்த தலம் திரு அம்பர் மாகாணம். அது தீர்வதற்கு அங்க காளி லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தாள். அதனால்தான் காளி வழிபட்ட நாதர் காளிநாதர், மகா காலநாதர். காளி வழிபட்ட தலம். அம்பிகை சாந்த ஸ்வரூபி, புன்னகை தவிழக்கூடிய முகம். ஆனா பெண்மைக்கு ஒரு இழுக்கு வந்து அவ காளியா மாறிடுவான். என்ன குறியீடு தெரியுங்களா? பெண்மை போற்றுதலுக்குரியது, தாய்மை போற்றுதலுக்குரியது. பெண்மையும் தாய்மையும் எங்கேயும் காயப்பட்டால் அவர்கள் காளி வடிவம் எடுக்க வேண்டும் என்பது. அடுத்தது இந்த ஊர்ல மதங்க ரிஷின்னு ஒருத்தர். அவருக்கு குழந்தை இல்லை. அம்பிகை இடத்தில் வேண்டுகிறார். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அம்பிகையே குழந்தையாக வருகிறாள். ராஜ மாதங்கி அப்படிங்கிற தலைப்பு அவளுக்கு பேர் வச்சு, ராஜ மாதங்கின்னு பேர் வச்சு அவளை வளர்த்துக்கிறார். அவளை வளர்த்துட்டு வரும்போது அவர் கேட்கிறாரு, மகரிஷி கேட்கிறாரு, அம்மா உனக்கு என்ன வேணும்? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அப்பா நான் மகாகாலநாதத்தை சொல்றேன்ப்பா. சரி சொல்ல, ஈஸ்வரன் சொல்லு. நீங்க கொஞ்சம் நல்லா பெருகி இருக்கு. திருமணம் பேசுவதும், திருமணத்துக்காக பெண்ணை பார்ப்பதும் ஆணை பார்ப்பதும் கோயிலில் நடக்கிற செய்தி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு. அது சில நேரத்தில் சொற்பொழிவுக்கு இடையூறா இருந்தாலும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஏற்றுக்கிடுது. ஆணும் பெண்ணும் பார்க்கக்கூடிய இடம் வேறு எங்கேயும் இல்லாமல் திருக்கோயிலாக இருந்தால், அது இறைவன் சன்னிதானமாக இருந்தால், அது இறைவன் திருவருள் பார்வையோடு நடந்தால் அந்த குழந்தைகள் நன்றாக இருக்கும். அவர் பார்த்துருவார், சரி பண்ணிடுவார், அவர் சரி பண்ணிடுவார். அது சில நேரம் பேச்சுக்கு இடையூறா இருக்கும், சொற்பொழிவுக்கு இடையூறா இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன இடையூறா இருக்கு நீங்க பாடி இருக்கீங்களே? நான் அதை ஒண்ணுமே தடை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் உலக வாழ்க்கைக்காக இருக்கிறார்கள். ஆனால் சந்தனம் அழைக்கும் போது பேசினா நான் பார்க்கிறேன், தெரியுங்களா, இவர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்காக வந்தவர்கள். இதை நாம கொஞ்சம் சரி பண்ணலாம். அவர்கள் உலக வாழ்க்கைக்காக வந்தவர்கள், அதை நாம சரி பண்ணக்கூடாது, விட்டுடணும். இந்த ராஜ மாதங்கிங்கிற பெயர் வச்சு அந்த பெண்ணை வளர்த்து வருகின்ற போது, அந்த பெண் திருமண வயதை அடைகின்ற போது மகாகாலநாதத்தை கேட்கிறா, என்ன வேண்டும்னு சுவாமி கேட்டவுடனே, அப்பா கேட்ட உடனே, இந்த தலத்துல தினமும் திருமண கோலத்தில் இறைவனை நான் வணங்க வேண்டும். அம்பிகை தானே வந்தா, அதனால சிவபெருமான் தோன்றி அவளை ஆலிங்கனம் செய்து கரம் பற்றி அழைத்து செல்கிறார். இன்றைக்கும் அந்த திருமண கோலத்தில் அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய தலம் அச்சம் தவிர்த்த நாயகி. அதனால்தான் அந்த ஊர்ல 2 அரளி மாலையை வாங்கிட்டு போய் அம்பிகைக்கு 2 மாலையையும் சாற்றி, அதுல இருந்து 1 மாலையை வாங்கி நாம போட்டுக்கிட்டோம்னா உடனடியா திருமணம் கைகூடும். பெண்கள் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறார்கள், ஆண்கள் வழிபாடு செய்கிறார்கள். 2 அரளி மாலை, 2ஐயும் சாப்பிடணும், 1ஐ எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு கோயிலை பலம் பெற வேண்டும். வந்தால் திருமணம் கைகூடும். இத்தனை சிறப்புடைய தலம், காளிதேவியருடைய பாவம் தீர்த்த தலம், மாகாள ரிஷி பூசித்த தலம், சோமாசி மாரநாயனார் யாகம் செய்த தலம், சோமாசி மாரநாயனாரின் யாகத்திற்கு தியாகேஸ்வர பெருமான் வந்த தலம். நோய்கள் தீரும், உயர்வு கிடைக்கும், தடைப்பட்ட திருமணம் கைகூடும், இல்வாழ்க்கை சிறப்பாகும். மனசுல ஏதாவது பயம் இருந்தால் அந்த பயம் போயிடும். இவ்வளவு சிறப்பு பொருந்தி இந்த தலத்தை 1 வாரம் இல்லை,
2 வாரங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அடுத்த பிரதோஷத்துக்கும் இதே தலம் தான், திரு அம்பர் மாகாளம்ன்ற தலம். ஆனா பதிகம் தான் வேற. இது முதல் திருமுறையில 83வது பதிகம், அடுத்த பிரதோஷத்துல 2ஆம் திருமுறையில 103வது பதிகம். அடையார் புறம் மூன்றும் அனல்வாய் குழவெய்து மடையார் புனல் அம்பர் மாகாளம் மேய விடையார் கொடி எந்தை வெள்ளை புரை சூடும் சடையான் கடல் ஏத்த சாரா வினைகளே. இதுதான் முதல் பாடலை ஞானசம்பந்த பெருமான் எழுதுறாரு. அடையார் புறம் மூன்றும், முப்புறங்களையும் ஒரே ஒரு கணையால் நெருப்பாக்கி அழித்த விழவெய்து மடையார் புனல் அம்பர் மாகாளம் மேய. நெருப்பையும் அவர்தான் கொன்றாரு, நீரையும் அவர்தான் கொன்றாரு. வெயில் சுட்டரிச்சது, அதுக்கும் அவர்தான் காரணம். மழை பெய்யுது, காத்து அடிக்குது, அவர்தான் காரணம். பஞ்சபூதங்களும் அவர்கிட்ட அவர் கட்டளைக்கு காத்திருக்கு. ஆனா நம்ம 5 புலன்களுக்குள்ள அவரை தேடுறதே கிடையாது. கண்ணு நல்லா இருக்கிறப்பதான் எங்க சினிமா ஓடுது, எங்க டிராமா நடக்குது, எதை பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது போலாம், எங்கேயாவது போலாம், எங்கேயாவது போலாம், எங்கேயாவது போலான்னு போயிட்டே இருக்கிறமே. இங்க எப்போ வரும்? எங்க ஐயா அழகா சொல்லுவாரு, முடியாதப்ப போய்க்கலாம், முடியாதப்ப போய்க்கலாம். முடிஞ்சப்பதான் வெளியில சுத்துவோம், எப்ப முடியலையோ அப்ப கோயிலுக்கு போவோம். எது முடியல? உடம்பு முடியாதப்ப கோயில் கொடுத்துருவோம். நீங்க பாருங்க, தள்ளாத வயசுல சில பேர் வருவாங்க, சில பேர் ரொம்ப மகிழ்ச்சியா பாருங்க, இந்த வயசுலயும் வராங்க பாருங்க அப்படின்னு. நான் ரொம்ப கொஞ்சம் பொறுப்பு தான் சொல்லணும். கிட்டக்க போய் நீங்க 30 வயசுல பாத்தீங்களா சாமிய? அப்பதான் பார்க்கலப்பா அப்படிம்பாங்க. அப்ப பார்த்துருந்தீங்கன்னா இப்பவும் நல்லா வரலாம், உடம்பு தளராது, உடம்பு தளராது. அப்ப பார்க்க விட்டதுனால உடம்பு தளர்ந்து கட்டுவிடாத உடம்பு இருக்கு இல்லையா, அது கோயில் வழிபாடு செய்கின்றவர்களுக்கு கொண்டு வந்து உடல் கட்டே விடாது, நோய் வராது. அனல் அடையார் புறமூன்றும் மணந்தாய் விழவெய்து மடையார் புனல் அம்பர் மாகாளம் மேய விடையார் கொடி எந்தை. விடையுடைய கொடி, விடையுடைய கொடினா எருது கொடின்னு பொருள். ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, எங்க சொல்றாரு, உடையார் கொடி எந்தை. சுவாமியினுடைய கொடி இருக்கு இல்லையா, அந்த நந்திய பெருமான் கொடி, அது விடையார் கொடின்னு சொல்றாங்க. யார் எந்த வினாவை கொடுத்தாலும் அது அதற்கான விடையை சொல்லிடும். நந்திய பெருமானுக்கு தான் பூசை நடக்கும். ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்கு, என்னுடைய இல்லத்திலேயே என்னால இருக்க முடியல, என்னை ஒரு நல்ல இல்லத்துல நல்ல இடத்துல வைக்கக்கூடாதா அப்படின்னு நாம இன்னைக்கு போய் வழிபாடு சொல்லிட்டோம்னா நந்திய பெருமான் உடனடியாக செஞ்சு கொடுத்துருவாராம். விடையார் எந்தை வெள்ளை புரை சூடும். வெண்மை நிறத்துல வளர்ந்துரையை சூடி கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகர வடிவம். 12ஆம் தேதி பௌர்ணமி. அதுக்கு அரைக்கிறதுக்காக தான், அதுக்கு சுவாமிக்கு சாற்றுவதற்காக தான் இங்கே சந்தனத்தை அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாற்றி அரசரா ஆனது, அரசராயிடர். 999வது பாடல்ல சந்தனம் தேய்க்கிறார். வறுமை இருக்கு, முட்டு ஏற்படுகிறது, சந்தனம் கட்ட கிடைக்கல. ஆனா 1000வது பாடல்ல மூர்த்தி நாயனார் என்ன ஆயிட்டாரு? வேளத்து அரசு அங்கண் விரைந்து சென்று வாழ்வுற்று உலகம் செய் தவத்தின் வள்ளலாரை தாழ்வுற்று எடுத்து புடமீது ததைத்தது அன்றே. பெரிய புராணத்தினுடைய 1000வது பாடல் எடுத்து உடனடியா முதல்ல வச்சுக்கிட்டான், அரசர் ஆயிட்டாரு. அப்போ சந்தனம் அரைச்சா இறைவனுக்கு சந்தனம் அரைத்து கொடுத்தால் என்ன வாழ்வு கிடைக்கும்? அரச வாழ்வு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் பேசாம அரைச்சா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அரைச்சா நம்ம எச்சல் பண்ணி சுவாமிக்கு எரியும். அப்படி யோசிச்சு, அதனால அவ்வளவு சிறப்பான ஒரு செயலை செய்கிறார்கள் அடியார் மக்கள்.
அது 12ஆம் தேதி சுவாமிக்கும் அம்பிகைக்கும் சாற்றப்படக்கூடிய சந்தனம். சந்தனத்தை திருக்கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் சந்தனம் கொடுங்கன்றாங்க. ஒரு அன்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, பேசி முடிச்ச உடனே கொடுங்கன்னு. அதை உடனடியாக ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா கொஞ்சம் சந்தனம் கொடுங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா பேசி முடிச்சுட்டு தாம்மா கொடுக்கணும். அதை நீங்கள் அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்களோ? எடுத்துட்டு போக மாட்டேம்மா, இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவேன். பேசி கேட்கிறவங்களுக்கு சொற்பொழிவு கேட்கிறவங்களுக்கு தெரியும், எடுத்துட்டு போக மாட்டேன், இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவேன். பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும்னு வந்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நுட்பம் சொல்றேன். பறவைகளோ பூச்சி இனங்களோ பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்கணுங்கிற எண்ணத்துல கிட்ட போனீங்கன்னா அது ஓடி போயிடும். குடிக்கணுங்கிற எண்ணத்துல போனீங்கன்னாலும் ஓடி போயிடும். அதை மகிழ்ச்சியா பார்க்கலாம் ரசிக்கலாம்னு போனீங்கன்னா அது உங்க கிட்ட வந்துட்டு போகும். அது உங்க கிட்ட வந்துட்டு போகும். சில பேர் காக்காய்க்கு சோறு வச்சா காக்கா 4 தப்பு ஓடி போயிடும். எனக்கு தெரிந்து ஒரு மூதாட்டி இருக்கிறாங்க, அது கையில வச்சுட்டு கொடுப்பாங்க, அது அழகாக குத்தி தின்னும். ஒரு விரலை இப்படி காட்டிட்டு பிடிப்பாங்க, ஒரு விரல வச்சுக்கிட்டு அணில் சாப்பிட்டு போகும். வயதான அம்மா கேட்பாங்க, பாருங்க சார் எப்படி என் கையில சாப்பிடுதுன்னு. ஆனா என்ன, உனக்கு உணவை மட்டும் நான் தருவேன், உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கையை அதுகிட்ட ஏற்படுத்தும். நம்மால 6 அறிவுடைய மனுஷனுக்கையே ஏற்படுத்த முடியல, 5 அறிவுடைய மிருகத்திட்ட எப்படி ஏற்படுத்தும்? 2வது அப்படி இல்லவும் இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு பறவை வருதுன்னா ஒரு கூட்டு வாங்கி ரெடி பண்ணு, நாளைக்கு நைஸா அப்படியே போட்டு அனுப்பிடலாம் இல்லையா? யாராவது ஒருவர் நம்ம இடத்துல வந்து நீங்க சொல்றதை நான் செய்யறேன், சிக்கிட்டாண்டா ஒரு அடிமை, எல்லா வேலையும் இவன் தலையில கட்டு, நம்ம ஹாயா ஃப்ரீயா இருப்போம். நம்ம வேலையை நாம தான் செய்யணுங்கிற எண்ணத்துல கொஞ்சம் கூட புரழல. யாராவது ஒரு அடிமை சிக்குவானா எவன் தலையாவது கட்டலாமான்னு இருக்கவே கூடாது. நம்ம வேலையை நாம தான் செய்யணும். விடையார் கொடியந்தை வெள்ளை துறை சூடும் அந்த சந்திரசேகர வடிவம் தான் இன்னைக்கு புறப்பாடாகும். இந்த சந்திரசேகர வடிவத்தை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரங்களில் இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன். பௌர்ணமி போது சந்திரசேகர வடிவம் புறப்பாடாகும். அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த வளர்முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பமும் மறைஞ்சு இன்பம் மட்டும்தான் வரும். இன்பம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. அப்புறம் எப்படி சார்? துன்பமே வராது, துன்பமே வராது, இன்பம் தான் வரும். சந்திரசேகர வடிவத்தில் வளர்முறை சந்திரனை துறை சந்திரனை பார்த்தார். அதனால தான் சொல்றாரு, வெள்ளை துறை சூடும் சடையானும் எந்தை கடலேற்ற சாரா வினைதானே. வினை எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பிறவியில செய்த வினை எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்க ஜோதிடர்களை தான் போய் பார்த்தீங்கன்னா உங்க கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு இல்லையா? அதுவும் 2014 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெயர்ச்சி. சனி வக்கரமானாரு, வக்கர நிவர்த்தியானாரு இல்லையா? துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு வர போறாரு. உடனடியா பயணம். சார் என்ன சார் இப்படி சொல்றாங்க? குரு பெயர்றாரு, ராகு கேது பெயர்றாரு. 2014 எக்கச்சக்கமான பெயர்ச்சி சார். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. உங்க வீட்டு பையனுக்கு வேலை கிடைச்சு அமெரிக்காவுக்கு போறான்னா, சார் என் பையன் அமெரிக்காவுக்கு போறான் சார் மகிழ்வுல. நாம வீட்டுல இருந்த வீட்டுல இருந்து மாறி ஒரு சொந்த வீட்டுக்கு போனோம்னா மகிழ்வுல. அது போல அவங்க வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்க, அவ்வளவுதான். இது போய் உடனே எனக்கு என்ன பண்ணுவாரு, உனக்கு என்ன பண்ணுவாரு, எங்க பாக்குறாரு, எங்க இருக்கிறாரு, எங்க பாக்குறாரு, அவர் எங்கேயாவது நின்றுட்டு போறாரு, எதையாவது பார்த்துட்டு போறாரு. நாம சிவபெருமான பார்ப்போம், என்ன நடந்துடும் இல்ல? நிறைய பேருக்கு அது எண்ணமே இல்லை. ராகுக்கு பயிற்சியான் சார், ஏன் ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. குரு பயிற்சிக்கு எனக்கு ஏதோ பரிகாரம், பரிகாரமா இருக்குல்ல, ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். நீங்க விருந்து கும்பிடுறதால ஒரு பரிகாரமே கிடையாது. கோயிலுக்கு வந்து உடம்பால இல்லை, மனதால விருந்து கொண்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லும் போதே பேக்கெட்ல நாளைக்கு ரயில் டிக்கெட் இருக்கு, இது எங்காவது கீழே விழுந்துற போகுது. சில பேர் விழுந்து கும்பிடும்போது பார்த்துருக்கேன் நான். நல்லா பத்திரமா பேக்கெட்டை பிடிச்சிக்கிட்டே விழுந்து கும்பிடுவான். எதுக்கு நான் எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, அவன் வினை எங்கேயும் போகாம பிடிச்சிக்கிறான்டா. எங்கேயாவது விழுந்துக்கிட்டு அந்த வினை எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என் வினை எங்கிட்டே இருக்கணும், அது பயந்துட்டு பிடிச்சிக்கிட்டே விழுந்து கும்பிடுவான். அதை விட விழுந்து கும்பிட்ட உடனே சட்டையில எங்கேயாவது கொஞ்சம் அழுத்து நான் தட்டி விடுவான்.
ஏன் பட்டாதான் என்ன என்ன கரையா இருக்கு? கோயில்ல நமஸ்காரம் பண்ண கரை விட்டுடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணியா கரை விட்டேன்? எங்கேயாவது மயக்கத்துல விழுந்தடிச்சா கரை விட்டுக்கிட்டேன்? கோயில்ல விழுந்து கும்பிட்டேன், சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டேன். அதுல கரையானா ஆயிட்டு போகுது. என்ன தப்பு? யாராவது கேட்க போறாங்களா? என்ன சார் இந்த சட்டையில கரையா இருக்கு? விழுந்து கும்பிட்டேங்க. வாழ்க்கையில வேறு எந்த விதமான கரைகளும் இல்லாம இறைவன் இந்த ஒரு இடத்தோட நிறுத்துறானே, எவ்வளவு சிறப்பு. சாரா வினைதானே, வினைகள் வந்து சேராது. எந்த வினை தெரியுமா சேருது? நல்ல வினை கொஞ்சமா தான் வந்து நம்மளை சேருது. நீங்க யாரை வேணாலும் பாருங்க, அதை ஏன் சார் கேட்பீங்க? ஒரே பிரச்சனை இருக்கிறதே, ஒரே பிரச்சனை தான். ஆனா இது சொல்லும்போது ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதை ஏன் சார் கேட்பீங்க? சரி விட்டுருங்க. இல்ல சார் நீங்க கேளுங்க, என்ன சொல்லுங்க. பணம் தான் சார் பிரச்சனை. கடைசியில பண்ணது முடிப்பார். பணம் தான் சார் பிரச்சனை. யாருக்கு இல்லை? 1000 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய்க்கு பணம் பிரச்சனை, 50 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய்க்கு பணம் பிரச்சனை இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா இருந்த போது, நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது, நான் காலேஜ்ல படிக்கும் போது, நான் வேலைக்கு போய் முதல் 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது மகிழ்ச்சியா இருந்தேன் சார். இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல. இல்ல, நாம ஸ்கூல் போன போது, நாம கல்லூரிக்கு போன போது, நாம முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்ச போது மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ அதே மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு சம்பாதிக்கிறோமே, மகிழ்ச்சியே இல்லையே. பணம் இருக்கு சார், ஆனா உடம்பு போச்சு. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி வெளியில இல்ல. இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா மகிழ்ச்சி இருக்காது. இருக்கிறது போதும்னு நினைச்சா மகிழ்ச்சி. இந்த தலம் எங்க இருக்குன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. இந்த தலம் வந்து திருவாரூர் டு மாயூர் போற வழியில பூந்தோட்டம்னு ஒரு ஊர் வரும். திருவாரூர் டு மாயூர் போற வழியில, இந்த மாயூர் டு திருவாரூர் போற வழியில பூந்தோட்டம்னு ஒரு ஊர் வரும். அங்கிருந்து கிழக்க 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற தலம் திரு அம்பர் மாகாணம். அங்கிருந்து 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிற தலம் திரு அம்பர் மாகாணம். தேனார் மதமத்தம் திங்கள் புனர் சூடி, வானார் பொழில் அம்பர் மாகாளம் மேய, ஊனார் தலைதன்னில் பலிகொண்டு உடல் வாழ்க்கை ஆனான், கடல் ஏத்த அல்லல் அடையாவே. அல்லல் வந்து நம்மள சேராது. யார் சொல்லுவா? சொல்லுங்க. துன்பமே என்ன உனக்கு கிடையாது, யாரா சொல்லுவாங்க? நீங்க யாரையாவது ஒருத்தரை போய் கேட்டு பாருங்க, சார் எனக்கு துன்பமா இருக்கு. அப்படித்தான் இருக்கும், தட் இஸ் லைஃப் அப்படின்றாங்க. இவரும் பெருசா எல்லாம் இவரு துன்பத்துக்கு புலம்பவே இல்லாத ஒரு மாதிரி, அதான் வாழ்க்கை எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா துன்பம் அவருக்குன்னு வரும்போது முடியல, வெயில் தாங்கறவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? வெயில்ல போய் வரவங்க தான் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அவ்வளவு வெயிலா இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ வீட்டுக்குள்ள இருந்தா உனக்கு தெரியாது, வெளியில வந்து பாரு. இல்ல, அது போல துன்பத்தில் ஆட்பட்டிருக்கின்றவர்களுக்கு தான் துன்பத்தினுடைய கொடுமை தெரியும். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, சிவபெருமானுடைய பாதங்களை வணங்குகின்றவர்களை அல்லல் அடையா. இனிமே துன்பமே கிடையாது. அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, தேனார் மதமத்தம் திங்கள். உமத்த பூ இருக்கு இல்லையா, அது தேன் சொரியக்கூடிய பூக்களா இருக்கு, உடனடியா பூத்த பூ. அதை எடுத்துக்கொண்டு வந்து இறைவனுக்கு அணிவித்திருக்கிறார்கள். திங்கள் புனல் சூடி, சந்திரனை சூடி கொண்டிருக்கிறார், நீரினை வைத்திருக்கிறார், கங்கையை தலையிலே வைத்திருக்கிறார். புனல் சூடி, வானார் பொழில் அப்பர் மாகாளம் மேக, வானத்திலிருந்து தேவர்கள் மலர்மாலை புரியக்கூடிய சிறப்புகளை சேர்க்கக்கூடிய மாகாளம் மேவிய திரு அப்பர் மாகாளம் மேவிய ஊனார் தலைதன்னில். மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதுலதான் பலி ஏற்று, அதுலதான் உணவு பெற்று உண்பது உண்மையான அடியார் மக்களுடைய வழக்கம். அவர் சாமியாருங்க அப்படின்னா மண்டை ஓடு வைத்திருப்பாரு, அதுல உணவை வாங்கி, அந்த கபாலத்துல உணவை வாங்கி சாப்பிடுவது உண்மையான அடியார் மக்களுடைய வழக்கம், சிவனடியாருடைய வழக்கம். பழைய காலத்து விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்ப இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. நிறைய பேர், நான் நிறைய நேரங்களில் பதிவு செய்வேன், நீ சாமியை நம்பலாம், சாமி யாரை நம்ப வேண்டாம.
ஏன்னா அதுலயே இருக்கு சாமி யாருன்னு கேட்கிறாங்க. சாமி யாருன்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது, பணமோ பொருளோ கொடுத்து எதையும் செய்ய வேண்டும். பணமோ பொருளோ கொடுத்து நீங்க ஒரு 40,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் செய்யறேன், வேண்டாம். அதுக்கு 40 முறை நமஸ்காரம் பண்ணிடுறேன். சாமிகிட்ட சாமி என்னைக்காவது பணம் கேட்குமா? உண்மையான தெய்வம் என்னைக்காவது பணம் கேட்குமா? உண்மையான தெய்வம் நீங்க என்னைக்காவது ஒரு குழந்தைகிட்ட எனக்கு பணம் கொடுத்து கேட்போமா? நீ நல்லா இருக்க, நீ நல்லா இரு, நேர்மையா இரு, ஒழுங்கா இரு, பெரியவங்களை கொஞ்சம் மதிச்சு நடு, அதானே நாம கேட்கறது. சாதாரண ஆசையுடைய மனித வாழ்க்கையிலேயே நம்ம பிள்ளைகிட்ட நாம எதையும் எதிர்பார்க்கல. இல்ல இறைத்தன்மை தன்னுடைய குழந்தைகிட்ட எதிர்பார்க்குமா? அதுக்கு எதையுமே எதிர்பார்க்கல. அதனால அதை போட்டாலும் சாமியை கும்பிடணும், இதை போட்டுதான் சாமியை கும்பிடணும்னு நினைக்க வேண்டாம். விழுந்து கும்பிடுவோம். நீ கொடுத்த உடம்ப இங்க போடுறேன், எதுவும் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். நண்பர் ஒருவருக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஏறத்தாழ 6 விதமான நோய். குழந்தை இருக்கிறது 3 மாசம். 3 மாசம் குழந்தைக்கு 6 விதமான நோய். ஒரு நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்து இன்னொரு நோய்க்கு ஒவ்வாதம். ஒரே காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார், என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொன்னேன், குழந்தை ஏதாவது கோயில் கழிச்சுட்டு போறீங்களா? சார் பிறந்ததுலேருந்து பிரச்சனையா இருக்குனால நாங்கள் இன்னும் கோயில் கழிச்சுட்டு போறேன். உங்க குலதெய்வம் எதுவோ அந்த கோயில்ல கொண்டு போய் குழந்தைய போட்டுட்டு எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு குலதெய்வம் எதுவும் தெரியாது. சரி தெரியல, காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு விளக்க எழுந்து வழிபாடு செய். உன் குலதெய்வம் எதுன்னு உனக்கு ஒரு வாரத்துல தெரியும். போய் குழந்தைய போட்டுவாங்க. எனக்கு எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். அவர் ஏற்றிட்டாரு. காலையில 4 மணிக்கு எழுந்து விளக்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு. குழந்தை 3 மாசம் குழந்தை, எந்த மருந்து கொடுக்கறதுன்னு தெரியல. மருத்துவம் செலவு ஆகிட்டே இருக்குது. ஒரு வாரத்துல அவங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. உங்களுக்கு கருவாழக்கரையில் இருக்கிற அம்மன் தான் குலதெய்வம், வா. இப்பவும் எனக்கு சிலுக்கிறது. ஒரு வாரத்துல வந்து குழந்தைய கூட்டிட்டு போய் போட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒண்ணுமே பண்ணல குழந்தை, ஒண்ணுமே இல்லை. குழந்தை இன்னைக்கு சுகமா பள்ளிக்கூடம் போயிட்டு 4வது 5வது படிச்சுட்டு இருக்கு. நாங்க இறைத்த ஓடி ஓடியா செலவு பண்ணிட்டேன். அந்த டாக்டரை பார்த்துட்டேன், இந்த டாக்டரை பார்த்துட்டேன், ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டேன். நாம எல்லாம் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும், தவிர மகேசனை பார்க்க வேண்டும் நினைக்கிறது. எவனை பார்த்தா நடக்கும், எவனை பார்த்தா நடக்கும்ன்றது வேண்டவே வேண்டாம். சிவனை பார்த்தா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். தெரியாத ஒரு சாமி குலதெய்வம் எதுன்னு தெரியல. ஒரு வாரம் விளக்கேட்டா ஒரு அம்மா உனக்கு இதுதான் குலதெய்வம் வாரம் அழைச்சிட்டு போய் அது சந்தேகமா இருக்கும். ஒரு அம்மா சொன்னா உடனே சரியான குழந்தைய எடுத்து வந்தா ஒண்ணு நடக்கலையா? அப்ப அதான குலதெய்வம். குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். காத்துருச்சே, ஒன்றும் நடக்காது. தண்டனை முறை தவறுகின்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சனி எங்க வேணாலும் வரட்டும், குரு எங்க வேணாலும் வரட்டும், ராகு பேர் எங்க வேணா பெயரட்டும். ஒருவர் இல்லாத போது அவங்களை பத்தி கோல் சொல்லக்கூடாது. கோல் யாருக்கு தெரியுமா பற்றும்? கோல் யாருக்கு தெரியுமா பற்றும்? கோல் சொல்லுகிறவர்களை கோல் பற்றும். ஒருத்தர் இல்லாத அவன் தெரியுமா, அவன் அப்படிப்பட்டவன், அவன் பிடிச்சிருக்கும். சனீஸ்வரர் அஷ்டமத்துல வந்து நிற்பார். அவர் குரு வந்து அஷ்டமத்துல வந்து நிற்பார், ஜென்மத்துல வந்து நிற்பார். யாருக்கு? ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி குறை சொல்லுகிறவர்களுடைய வாழ்வை கோல் பற்றும். அவரை பத்தி தெரியாதுங்க எனக்கு, நான் பழக்கம் இல்லை. ரெண்டாவது, அவர் இல்லை, இப்ப நான் பேசக்கூடாது அவரை பத்தி. அது ஒழுங்கு இல்லை, அது மரியாதை இல்லை, அது அழகு இல்லை. ஆனா அவர் இல்லாத உயர்வை வேணாம் சொல்லலாம், நல்ல மனுஷங்க சொல்லலாம். பற்றி இருந்தாலும் கோல் ஓடி போடுது, ரொம்ப நல்லவனா இருக்கிறான், இவனை பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அது ஓடி போடும். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்க உடனடியா சொல்லுங்க. யாரும் இல்லாதப்போ அவங்களை எதுவும் தப்பா பேசாதீங்க, கஷ்டம் போயிடும், கஷ்டம் போயிடும். யாரும் இல்லாத போது அவர்களை தவறாக சொல்லக்கூடாது. நிஜமான உறவு இருந்தா நேருக்கு நேராக சொல்லலாம். நீ இப்படி பண்ணியாம, என்னை பத்தி இப்படி சொன்னியாம, சண்டை கூட பிடிக்கலாம். எங்க ஐயா அடிக்கடி சொல்ல, சண்டை கூட போட்டுவிடா, ஆனா கோல் சொல்லாது. கோல் சொன்னா ஒண்ணும் இல்லை, கோல் வந்து பற்றும். என்ன கோல் பற்றும்னா சொல்லல, எந்த கோல் வேண்டுமானாலும் பற்றும். ரொம்ப முக்கியம். 3ஆம் தலைநன்னில் பலிகுண்டு
உடல் வாழ்க்கை. இந்த மண்டை ஓடுல பலியேற்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, சிவபெருமான் என்ன பண்றாராம், ஊனுடைய தலையில ஏற்று பலியேற்று வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறாராம். ஊனுடைய தலைனா இந்த மண்டை ஓடு இருக்குல்ல, அதுல இன்னும் மாம்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இல்ல இந்த நம்மளுடைய ரத்தமும் சதையும், இப்ப நான் என்னுடைய தலையை எடுத்தா அதுல ரத்தம் சதை எலும்பு தான் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அவருக்கு கபாலம் ஏற்றி வாழறாராம். நம்ம எல்லாம் உடனே ஓஹோ அதுதான் சாப்பாடு போட்டு வாழறாரு. இல்ல, இதில் தோன்றக்கூடிய சிந்தனை தான் அவனுடைய சாப்பாடு. சாமிக்கு நான் வட பாயசம் நைவேத்தியம் பண்ணிட்டேன், இதை சிந்தனையில கொண்டு வந்தா போதும், இங்க கொண்டு வந்தா போதும். அதனாலதான் சொல்லிருக்காரு, ஊனார் தலைதன்னில் பலிகொண்டு உடல் வாழ்க்கை. அதுதான் நீங்க பழைய காலத்துல வாழ்க்கை போது பாத்தீங்கன்னா தெரியும், சீனத்துல இதை அப்படிதான் வாழ்த்துவாங்க. எண்ணம் போல வாழ்வாய், எண்ணம் போல வாழ்வாய். வாழ்க்கை ஒருத்தருக்கு சரியா இல்லை, அவன் எண்ணம் சரியா இல்லை. இப்ப எனக்கு வாழ்க்கை சரியா இல்லை, என் எண்ணம் சரியா இல்லை. நான் நல்லா வாழறேன், என் எண்ணம் நல்லா இருக்கு, நான் நல்லா வாழறேன், அவ்வளவுதான் பொருள். எண்ணத்துல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையை கொண்டு வரணும். உடம்புல முடியாது, உடம்புல முடியாது, நாவுல முடியல, நாவுல முடியல, உடம்புல முடியாது. எண்ணத்திலையாவது கொண்டு வரலாம்ல. ஒழுங்கா இருக்கணும், இருக்க வேண்டாம், முடியலையே, ஒழுங்கா இருக்கணும், சொல்லவாவது செய்யறாங்க. நமக்கு நாமே சொல்லிக்கலாங்க, ஆனா நம்மளால அடுத்தவங்களுக்கு சொல்லிடலாம். ஒழுங்கா இருக்கும், எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், ஆனா நாம வந்து தனியா ஓடிக்கணும். எப்படி இது? எண்ணத்தில் வலிமையை கொண்டு வந்து விட்டால், எண்ணத்தில் தூய்மையை கொண்டு வந்து விட்டால் எல்லாம் சொல்றாரு. ஊனார் தலைதன்னில் பலிகொண்டு உடல் வாழ்க்கை, ஆனால் கடல் ஏத்த அல்லல் அடையாது. மனசுல நீங்க உங்க எண்ணத்துல நல்லதை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அல்லலே கிடையாது, துன்பமே கிடையாது. திரையார் குணலோடு செல்வ மதிசூடி வரையார் மொழிலப்பர் மாகாளம் மேய நிறையார் விடையூர் நம்பான் கடல் நாளும் நாளும் உரையாதவர்கள் மொழியா உணவே. துன்பம்